से प्राथमिक उड़िया पार्ट 8 தான் பார்க்க போகிறோம். தினேஷ் லாத்தா ஹே இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெசனும் இருக்கும். தினேஷ் கியா லாத்தா ஹே, தினேஷ் என்ன கொண்டு வரான், லா ப்ளஸ் தா லாத்தா. இதே பொண்ணாக இருந்தால் லாத்தி, பெரியவங்களாக இருந்தால் லாத்தே. சரியா. தினேஷ் கலம் லாத்தா ஹே, பெண் கொண்டு வருகிறான். தினேஷ் கஹாம் சே கலம் லாத்தா ஹே, எங்கிருந்து கொண்டு வருகிறான், பெண் கொண்டு வருகிறான். வஹு பாஜார் சே கலம் லாத்தா ஹே, அவன் பாஜார்லேருந்து, பாஜார்னா மார்க்கெட், மார்க்கெட்லேருந்து கலம் கொண்டு வருகிறான். லாத்தானா பிரிங். வஹு கடிபி லாத்தா ஹே, அங்கே அவன் என்ன பண்ணுறான், வாட்சஸ் ஆல்சோ பிரிங் பண்ணுறான். வஹு சலீம் தும் கியா லாத்தே ஹோ, சலீம் நீ என்ன கொண்டு வருகிறாய். मैं एक किताब लाता हूँ, आई विल ब्रिंग या बुक அப்படின்னு சொல்கிறான். तुम कहाँ से किताब लाते हो, நீ எங்கேருந்து புக்கு கொண்டு வர. मैं स्कूल से किताब लाता हूँ, நான் பள்ளியிலிருந்து புத்தகம் கொண்டு வருகிறேன். விஜய் क्या गाता है, விஜய் நீ என்ன சாப்பிடுகிறாய். वह सेब गाता है, सेबனா ஆப்பிள். क्या वह अमरूद गाता है, என்ன அம்ரூத்னா கொய்யாப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, கோவா. அதை வந்து சாப்பிடுகிறாயான்னு கேட்குறாங்க. நஹி வஹு அம்ருத் நஹீம் காத்தா, இல்லை அவன் அம்ருத் நஹீம் காத்தா சாப்பிடலை. வஹு சேப் காத்தா ஹை, அவன் வந்து ஆப்பிள் சாப்பிடுகிறான். விஷால் அவர் ஜோசப் கஹாம் சே கேள்தே ஹை, விஷாலும் ஜோசப்பும் எங்கே விளையாடுகிறார்கள். விஷால் அவர் ஜோசப் மைதான் மேம் கேள்தி ஹை, மைதானத்தில் விளையாடுறாங்க. கியா வே கர் மேம் பி கேள்தே ஹை, என்ன அவங்க வீட்டில் கூட விளையாடுறாங்களா. நஹி வே கர் மேம் நஹீம் கேள்தே, அவங்க வீட்டில் விளையாடுவது இல்லை. வே மைதான் மேம் கேள்தே ஹே, அவங்க மைதானத்தில் விளையாடுறாங்க. வனஜா தும் கஹாம் படுத்தி ஹோ, மே காந்தி ஸ்கூல் மேம் படுத்தி ஹூம், நான் காந்தி ஸ்கூலில் படிக்கிறேன். கியா மாலினி பி வஹாம் படுத்தி ஹோ, என்ன மாலினி கூட அங்கே படிக்கிறாளா. அப்போ ஹா மாலினி பி வஹாம் படுத்திக்க, மாலினி கூட அங்கே படிக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. வீணா தும் கியா கர்த்தி ஹோ, வீணா நீ என்ன பண்ணுற. மே ஹிந்தி படுத்தி ஹோ, நான் ஹிந்தி படிக்கிறேன். கியா தும் அங்கிரேஜி பி படுத்தி ஹோ, என்ன நீ இங்கிலீஷ் கூட படிக்கிறியா. जी हाँ एस मैं अंग्रेजी भी पढ़ती हूँ, நான் இங்கிலீஷ் கூட படிக்கிறேன். ஃபஹாம் தேக்கோ மைதான் மேம் லடுக்கே கேள்தே ஹேம், அங்கே பாரு மைதானத்தில் லடுக்கேனா பாய்ஸ், பாய்ஸ் வந்து கேள்தே, கேள்தேனா ப்ளூரல்னா கேள்தே வரும். ஹேம் தும் பி பாஹர் ஜாவோ அவர் கேலோ, தும்னும் போது ஜாவோ வரும், ஆப்னா ஜாயே அப்படின்னு வரும். தும் பி பாஹர் ஜாவோ அவர் கேலோ, இது கிராமர் லெசன் 4th லெசன் பார்த்துருப்போம் இல்லையா, அதுதான். ராத் மேம் ஜல்தி சோவோ, रात में जल्दी सोवो तूंग. सबरे जल्दी उठो, सबरे जल्दी उठो. आओ राधा बैठो तुम गीत गावो. வா ராதா உட்காரு நீ பாட்டு பாடு. பண்டிட்ஜி அப் கீத் சுனியே, சுனியேன்னு வந்திருக்கா. சுண்ணுன்றது கேளு, சுனியே அப்படின்னா கேளுங்கள் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த கிராமர் லெசன் 4th கிராமர் லெசனை டிரான்ஸ்லேஷனில் நடத்தியிருக்கேன். டிரான்ஸ்லேஷன் வந்து டே 1ல் நடத்தியிருக்கேன் பாருங்கள். தேவைப்படுறவங்க டிரான்ஸ்லேஷனையும் படிச்சுக்கோங்க சைட் பை. அபியாச दिनेश कहाँ से कलम लाता है, दिनेश बाजार से कलम लाता है. विजय क्या गाता है, विजय सेब गाता है. वनजा तुम कहाँ पढ़ती हो, मैं गांधी स्कूल में पढ़ती हूँ. इधर गांधी स्कूल மட்டும்தான் எழுதணும், இதில் சேப் எழுதணும், இல்லை பாஜார். கஹாம் சே அப்படின்னா பாஜார் சேன்ட்டு இந்த லைனை மட்டும்தான் நீங்கள் எழுத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மட்டும்தான் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். நவ் 9th லெசன் பார்க்குறோம். கா கே கி, இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கா கே கி அப்படின்னா உடைய இன். ராமனின் அப்படின்னு சொல்லுவோமா, ராமனின் வீடு, ராமனுடைய வீடு, ராமனின் சகோதரன், அந்த இன்னு உடைய அப்படின்னா ராம்ஸ் பிரதர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ராம்கா பிரதர், ஷேகர்கா கர் அப்படின்னு இது மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் எப்படி சொல்கிறோங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். கா கே கி எப்படி யூஸ் ஆகுது பாருங்கள். ராம்கா பாயி பரத் ஹே, ராமனுடைய பிரதர், பிரதர்னா சகோதரன் பரத் ஹே, ராமனுடைய சகோதரன், அந்த உடைய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கா, அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கா. யாருடைய, ராமனுடைய. பாயி பரத் ஹே, ராம்ஸ் பிரதர் பரத். ராம் கே பாயி பரத் அவர் லக்ஷ்மண் ஹை, ராமனுடைய சகோதரன் பரத் அண்ட் லக்ஷ்மண், மேலும் பரதனும் லக்ஷ்மணனும். ராம் கே பிதா தசரத் ஹே, ராமனுடைய அப்பா தசரத். ராம் கே ஹாத் மேம் தனுஷ் ஹே, ராமனுடைய கையில் என்ன இருக்கிறது, தனுஷ், பௌ இருக்கிறது. ராம் கி பத்னி சீதா ஹே, ராம் கி பத்னி சீதா ஹே, ராமனுடைய மனைவி சீதா. அந்த உடைய எல்லாமே ஒன்று தான், ஆனால் இதில் கீ ஏன் வருது அப்படின்னா கேர்ள்காக, சீதா கேர்ள்காக கீ வருது. அவருடைய கே வந்து ப்ளூரல்ஸ்க்காக கே வருது.
தசரத் வந்து அவங்க அப்பா. ஸோ அப்போ தான் ரெஸ்பெக்டிவ்காக ப்ளூரல்ஸ் வருது. ஸோ பரத் ப்ளூரல்ஸ் வர்றதுனால பரத் 2 பிரதர்ஸை பற்றி சொல்கிறதுனால ப்ளூரல்ஸ்க்காக கே வருது. ஸோ கே வந்து ரெஸ்பெக்டிவ்காகவும் ப்ளூரல்ஸுக்காகவும் ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்டுக்காகவும் தனுஷ் அப்படின்றதுக்காக ஆப்ஜெக்டுக்காகவும் என்ன வரும் ப்ளூரல்ஸ் வந்து கே வரும். 3 இடத்துல கே வரும். ஒன்று ப்ளூரல்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்டவங்களை சொல்கிறதா இருந்தால் கே, அப்பாவை பெரியவங்களை ரெஸ்பெக்டிவ் வேர்ட்ஸ் இருந்தால் கே, ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஆண்பாலாக இருந்ததுன்னா கே. சரி, ஆப்ஜெக்டை பொறுத்தும் மாறும். அடுத்தது சீதா வந்து பெண்பால். ஸோ அதனால் கீ வந்திருக்கு. சிங்குலராக இருந்தால் கா. 3 தான். சரியா, கா கே கீ. சரியா, கேர்ளாக இருந்தால் கீ எதுவும் மாறாது. பாயாக இருந்தால் சிங்குலராக இருந்தால் கா, ரெஸ்பெக்டிவ் ப்ளூரல் ப்ளஸ் வந்து ஆப்ஜெக்டை பொறுத்து கே வரும். சரி, இதுக்கு பாருங்கள், இதில் எல்லாமே கா தான் வந்திருக்கு. ஸோ இப்போ சிங்குலர் பாய். யஹ் ஷேகர் கா கர் ஹை. இது ஷேகனுடைய வீடு. உடைய சொல்கிறோம் இல்லையா, அந்த உடைய தான் கா. ஷேகர் கா கர் படா ஹை. ஷேகனுடைய வீடு பெரியதாக இருக்கிறது. ஷேகர் கா கர் பாஹ ஷஹர் மேம் ஹை. ஷேகருடைய வீடு ஷஹர்னா சிட்டி, சிட்டியில் இருக்கிறது, இந்த சிட்டி. யகு ஷேகர் கா ஸ்கூல் ஹை. இது ஷேகரின் பள்ளிக்கூடம், ஷேகருடைய பள்ளிக்கூடம். ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மேம் ஹை. ஷேகரனுடைய பள்ளி இந்திரா நகரில் இருக்கிறது. மேம்னா இன்னு, மேனா இன்னு, கானா உடைய ஆர் இன்னு. இந்த இன்னுன்றது உள்ளே, இந்த இன்னுன்றது அவனுடைய, அவனின், அவன் வீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்னு. அவனுடைய சகோதரன், அவனுடைய ராமனின், ராமனின் சகோதரன், ராமனின் வீடு. அந்த இன்னு அது வேற, இந்த இன்னு வேற, இந்த இன்னுக்கு வேற. ரமேஷ் ஷேகர், இந்த இன் வந்து உள்ளே, அந்த இன் வந்து கா. ரமேஷ் ஷேகர் கா பாயி ஹே. ராமனின் ரமேஷ் ஷேகர் கா பாயி ஹே. சிங்குலர், ஸோ கா வந்திருக்கு. ரமேஷ் வந்து ஷேகரனுடைய பிரதர். ரமேஷ் ஷேகர் கா சோட்டா பாயி ஹே. சிறிய சகோதரன், கா. இதுவும் சிங்குலர் தான். சுரேஷ் ஷேகர் கா படா பாயி. சுரேஷ் வந்து ஷேகருடைய பெரிய தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரமேஷ் அவர் ஷேகர் சுரேஷ் கே சோட்டி பாயி ஹே. 2 பேர் வந்திருக்கு. ஸோ அப்போது கே வரணும். ரமேஷ் அவர் ஷேகர் சுரேஷ் கே சோட்டே பாயி ஹே. ரமேஷும் ஷேகரும் சுரேஷனுடைய சிறிய சகோதரர்கள். ஸோ தேக்கோ ஷேகர் க பிதா ஆத்தி ஹே. பாரு, ஷேகருடைய அப்பா வருகிறார்கள். ஸோ அப்போ கே தான் வரணும். கே பிதா. கே பிதானா ரெஸ்பெக்டிவ்காக கே வந்திருக்கு. ஷேகர் கே அத்தியாபக் பி ஆத்தி ஹே. இதுவும் ரெஸ்பெக்டிவ். அத்தியாபக் டீச்சர்ஸ், அப்பா, பெரியவங்க, அண்ணன் எல்லாமே கே தான். ஏன்னா ரெஸ்பெக்டிவ் வேர்டு தான். ஸோ கே. சரியா, இதில் பாயி பாயின்னு சொன்னோடனே அண்ணன் நினச்சிக்காதீங்க, தம்பியும் பாயின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போது அந்த இடத்த பொறுத்து அது தம்பியா, கே போட்டால் அண்ணனாக இருக்கும், கா போட்டால் தம்பி. சரியா, அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உமா எல்லாத்துக்கும் ஒரே வேர்டு தான். உமா ஷேகர் கி பஹன் ஹே. ஷேகர்னுடைய சிஸ்டர். உமா இது அக்கானாலும் சிஸ்டர் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது, இல்லை தங்கச்சினாலும் சிஸ்டர் தானே சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பஹன்னா இந்திலையும் சிஸ்டர், அக்காவுக்கும் பஹன் தான். உமா ஷேகர் கி சோட்டி பஹன்க, சிறிய சகோதரி அப்படின்னும் போது தான் சிஸ்டர். படி பஹன்னா அக்கா. கமலா ஷேகர் கி படி பஹன்க. ஒரு குறிப்பிட்டு சொன்னோன்னா படி பஹன் சோட்டி பஹன் சொல்லணும். ஜென்ரலாக சொன்னால் பஹன் சிஸ்டர், அவ்வளோதான். கேர்ள்ஸ் வந்தாலே கீ தான் வரும். எது ஸ்கூல் கா பாக் ஹே. இது ஸ்கூலுடைய தோட்டம், கார்டன். ஸ்கூல் கா பாக் படா ஹே. ஸ்கூலுடைய தோட்டம் படா ஹே, பெரியது. கா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்கூல் வந்து ஸ்கூல்ன்றது ஆண்பால். ஸோ அதனால் கா வந்திருக்கு. பாக் மேம் கோன் ஹே. தோட்டத்தில் யார் இருக்கிறார்கள்? பாக் மேம் ஸ்கூல் கே லடுக்கே ஹேம். லடுக்கேனா ப்ளூரல்ஸ் இல்லையா, சிறுவர்கள் இருக்கிறார்கள். ஸோ கே வந்திருக்கு. சரியா, இப்போ शब्दार्थ பாருங்க. படானா பிக்கு, ஷஹர்னா சிட்டி, ஷோட்டானா ஸ்மால், பஹன்னா சகோதரி, பங்கா பாகுனா கார்டன், பேடுனா ட்ரீ, ஊஞ்சானா ஹை உயரமான. அபியாஸ் பாருங்க. ஷேகர் கா கர் கஹா ஹே. ஷேகருடைய வீடு எங்கே இருக்கிறது? ஷேகர் கா கர் ஷஹர் மேம் ஹே. சிட்டி, இந்த சிட்டி. ஷேகர் கா ஸ்கூல் கஹா ஹே. ஷேகர் கா ஸ்கூல் இந்திரா நகர் மேம் ஹே. இது மட்டும்தான் எழுதணும். இது ஷஹர் மேம் மட்டும்தான் எழுதணும். அடுத்தது பாக் கோன் ஹே. பாகில் யார் இருந்தாங்க? ஸ்கூல் கே லடுக்கே ஹேம். பாக் மேம் ஸ்கூல் கே லடுக்கே ஹேம். கொஷின் மார்க் மறந்து போட்டுறாதீங்க, கோடு தான் போடணும். ஃபுல் ஸ்டாப் பதில் கோடு. சரி, கொஷின் மார்க் போட்டிங்கன்னா கொஷினே தப்பாயிடும், 2 மார்க்ஸ் வேஸ்ட்டாக போய்டும். சரியா, நீங்கள் எழுதியும் பிரோஜனம் இல்லை. சரியா, நெக்ஸ்ட்டு 10th லெசன் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். தன்யவாத்.